நபிகள் பெருமானார் காலத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அல்லாஹ்வின் தூதர் வீட்டுக்கு வர்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இளமை பருவம், சின்ன பொண்ணு வேற, கல்யாண புதுசு வேற. அவர்கள் அந்த ஹதீஸை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே ஆச்சரியப்பட்டு சொல்லுவாங்க. கால் அப்படியே மேலெலும்பும் அளவுக்குமான அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட செய்தி தான். அல்லாஹ்வின் தூதரே, ஒரு பெண் 2 பெண் குழந்தையோடு வந்தாள். அவள் பசிக்கிறது, எதன் உணவு கேட்டால் நான் 2 பேரிச்சம்பழங்களை கொடுத்தேன். அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை அவள் எடுத்துக்கிட்டு ஒரு பேரிச்சம்பழத்தை 2ஆ பிட்டு அப்படி 2 குழந்தைகளுக்கு கொடுத்தாள். அந்த குழந்தைகள் அப்படியே பசியால் உடனடியாக அந்த பழங்களை பாதி பாதி கொடுத்ததை வேகமாக உண்டு விட்டன. தன்னுடைய பசியை தாண்டி தன் பிள்ளைகள் சாப்பிடுவதை கண்டு ரசித்துக் கொண்டே அந்த தாய் தான் சாப்பிடலாம் என்று அந்த பேரிச்சம்பழத்தை எடுக்க அந்த பிள்ளைகள் கொடுத்ததை உண்டுவிட்டு மீண்டும் கையை நீட்ட, இந்த தாயோ அவள் சாப்பிடாமல் மீண்டும் மறுபடியும் அந்த பழத்தையும் பிட்டு அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு தான் பசியோடு சென்று விட்டாள். இதை கண்ட அறிவிச்சுடர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, என்ன ஒரு ஆச்சரியம் அல்லாஹ்வின் தூதரே என்று சொன்னவுடனே நபிகள் பெருமானார் சொன்னார்கள், இந்த பெண் அந்த குழந்தையை நரகத்தில் தூக்கி எறிய விரும்புவாளா? அது எப்படி? அப்படித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நரகில் தள்ளுவதற்கு அவன் விரும்புவதில்லை என்று அங்கே பாடம் நடத்துகிறார்கள்.